ஹாய் ஆல். இப்போ டொமேட்டோ சேமியா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சுருந்த சேமியாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துகிட்டு அதே பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, சீரகம் மூணுத்தையும் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. என்கிட்ட புதினா இருக்கிறதுனால ஆட் பண்ணியிருக்கேன். புதினா இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் சில்லி பவுடர், கரம் மசாலா, உப்பு போட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டிட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவை ஆட் பண்ணிக்கோங்க. சேமியா ஆட் பண்ணிவிட்டு சேமியா வேகிற வரைக்கும் கிண்டி விடுங்க. அப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போதே ஆஃப் பண்ணிடுங்க, இல்லாட்டி ரொம்ப ட்ரை ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.